அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வில் டிஸ்கஸ் அபவுட் ஆஸ்துமா. இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஒரு பிபி சுகர் மாதிரி ஒரு கிரானிக் டிசீஸ் என்னென்னா நாள்பட்ட நாளாக இருக்கும், நம்மளுடைய பயணிக்கும். இதுதான் கிரானிக் டிசீஸ். பிபி போல டயபெட்டிஸ் மாதிரி இப்போது அப்கமிங் டிசீஸ் என்னன்னு பார்த்தா ஆஸ்துமா தான். ரீசன் ஒரு பக்கம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறது தான். உலகத்துக்கே நிறைய காடுகள் செடி கொடிகள் தான் ஆக்சிஜன் கொடுக்க முடியும் நமக்கு. அப்படி இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், முன்னை விட இப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாகுது. அண்ட் செகண்ட், இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ்னுவாங்க, லெஸ் தென் 2.5 மைக்ரான் ஆஃப் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், இட் வில் என்டர் யுவர் லங்ஸ். இது என்ன பண்ணுன்னா ஒரு வீசிங் கிரியேட் பண்ணும். பட் ஆஸ்துமா என்ன, ஜென்ரலி நுரையீரலுக்குள்ளே இருக்கிற சிறு சிறு தசைகள் இருக்கும். இந்த நுரையீரல் டியூபை சுற்றி இருக்கிற தசைகள் இருக்கும். அதில் என்ன ஆகும்னா ஒரு வீசிங் வரும். நுரையீரல் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன ஆல்வியோலியஸ் பிராங்கஸ் இதெல்லாம் சுருங்கும். அப்போது ஏர் உள்ளே போகிறது வெளியில் வர்றது தேர் வில் பி டிஃபிகல்டிஸ். திஸ் இஸ் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இது ஆஸ்துமா. பட் ரீசன் என்னன்னு பார்ப்போம். ஒன்று, வெளியில் இருக்கிற ரீசன்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு, நிறைய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஓகே, டஸ்ட் அண்ட் ஃபியூம்ஸ், இதெல்லாம் வெளியில் இருக்கிற ரீசன்ஸ். ரெண்டாவது, சில பேர் சொல்லுவாங்க, சார் பனிக்காலம் ஆனால் தான் சார் எனக்கு வீசிங் வருது அப்படிங்குவாங்க. இவங்கெல்லாம் என்ன கண்டிஷன்னா, மோஸ்ட்லி இவங்க தேர் ஆல் ப்ரோன் ஃபார் ஆஸ்மா. இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணும். அண்ட் வின்டர் சீசனில் இருக்கிற ஆன்டிஜென்ஸ் லைக் ஒரு க்ரீன் கிராஸ் மோல்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆன்டிஜென்ஸ் வெளியிலேருந்து ரியாக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வெயில் காலங்களில் வருது. இல்லை சார் த்ரூ அவுட் இயர் எனக்கு வீசா இருக்குது சார், இது சாப்பிட்டா பர்டிகுலராக வருது. அப்போ காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா. ஒன்று, வெளியில் மாசு, காற்று மாசு ஆகுது. இப்போது நம்ம கடவுளை கண்ணில் பார்க்க முடியுமா? இல்லை. காற்றை பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் இப்போ காற்றை கண்ணில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்மாகுன்னு சொல்லுவோம். இப்போ டெல்லி எல்லாம் பார்த்தோம்னா ஏர்போர்ட்ஸு இந்த நிறைய டிராஃபிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வழியை மறைச்சிடும். இதுதான் ஸ்மாக். ஸோ இதெல்லாம் லங்ஸ்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னா தசைப்பிடிப்பு வரும், வீசிங் வரும், மூச்சு திணறல் ஏற்படும். இதுதான் ஆஸ்மான்னு சொல்லுவோம். இன்வேரியபிளாக ஃப்ரம் சில்ட்ரன்லேருந்து அடல்ட் வரைக்கும் இன்றைக்கி எமர்ஜிங் ப்ராப்ளம் பார்த்தோம்னா ப்ராங்கியல் ஆஸ்மா தான். ஸோ ரீசன்ஸ் எல்லாம் இதுதான். வெளிப்புற காற்று, வீட்டுக்குள்ளே இந்த ஃபங்கஸ், மோல்ஸ், இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தோம்னா ரீசன்ஸ் ஒன்று காக்ரோச்சஸ்ஸு, அதோட மோஷன்ஸ் எல்லாம் அப்படியே காற்றுல பறக்கும், தே வில் சோ இனேலிட்டு. அதே மாதிரி ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ், இந்த பெட்டில் இருக்கிற இந்த ஒட்டுண்ணிகள், இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். இதே மாதிரி மரபணுவாக கூட வரலாம். ஓகே, இதெல்லாம் ரீசன்ஸ். சரி சார், இது எப்படி சார் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னா, WHO ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஒன்ஸ் ஆஸ்துமான்னு டயக்னோஸ் பண்ணோம்னா it is ever long disease, but this can be 100% controllable disease. அதே மாதிரி ஒரு certain extent it is preventable. எங்கெங்க preventable-னா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நல்லா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிராங்கியல் ஆஸ்துமாவோட ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. ஆனால் அதுவே ஒரு வயசுக்குள்ள கவுஸ் மில்க் ஆகட்டும் இல்லை ஃபார்முலாவாகட்டும், தீஸ் சில்ட்ரன் 3 மடங்கு ஆஸ்துமா வருவதற்கான அறிகுறிகள் வந்துடும். ஐ மீன் ரிஸ்க்கு ஜாஸ்தியாகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், பிரஸ்ட் ஃபீடிங் 6 months, 6 மாதத்துக்கு அப்புறமா ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஷெட்யூல் இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ்னு இந்த சரிவத விதத்தில் அது கரெக்டாக ஃபுட்டு இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கலி இந்த குழந்தை நல்லா வளரும், இந்த வீசிங்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ இது போக இந்த நியூட்ரிஷன் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். கவுஸ் மில்க் என்ன பண்ணால் இட் வில் ட்ரிகர் த அலர்ஜன். கவுஸ் மில்க் அலர்ஜி வரும், இன்டாலரன்ஸ் வரும், ரிஃப்ளெக்ஸ் வரும், ஜிஆர்டி. என்ன பண்ணும், குழந்தைங்க இட் மே டெண்டன்சி டு ஹேவ் வாமிட்டிங்கு, இந்த ரிஃப்ளெக்ஸ் டெவலப் ஆகிடும். ஸோ தொண்டைக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருந்து த ஃபுட் மைட் ரிஃப்ளெக்ஸ், இது போயிட்டு லங்ஸ்குள்ளே அஃபெக்ட் ஆகும். தீஸ் சில்ட்ரன் வரும். சில குழந்தைங்க சார் படுத்த உடனே காஃப் வருது சார், அப்புறம் நைட்டில் மட்டும் வீசிங் வருது சார். அப்புறம் சில நேரங்களில் வீசிங்கே தெரியாது. இதெல்லாம் பார்த்தோம்னா காஃப் வேரியன்ட். பட் எங்கே ப்ரிவென்டபிள்னா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி காரணங்களெல்லாம் நம்ம தடுத்துடணும். அடுத்தது அலர்ஜிக் ரைனைட்டிஸ். காலையில் எழுந்தோன்னா அச்சு பூச்சுன்னு 20-30 முறை ஸ்னீஸ் வருது சார், கர்ச்சீஃபே நனைஞ்சு போயிடுதுங்க சார்.
எங்கேயாவது மீட்டிங் போக முடியல, எங்கே பேசினாலே தும்மலாக வருது சார்னா, இந்த ரைனைட்டிஸ் வந்து இட் இஸ் நாட் அ காமன் கோல்டு. ஓகே, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அலர்ஜன்ஸ் தான். ஸோ இது என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு கண்ட்ரோல் இட். ஸ்கின் டெஸ்டிங் பண்ணணும், வாட் இஸ் அலர்ஜன் கண்டுபிடிக்கணும், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ரைனைட்டிஸ் இஸ் ஒன்லி கண்டிஷன் வேர் we can prevent from the patient going into asthma. So இது ஒரு பாயிண்ட். பட் என்னென்னா ஜனங்க எப்பவுமே எப்போ வரோம்னா கிரானிக் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் மோர் தென் 6 months இந்த கம்ப்ளைண்ட் வந்த அப்புறம் தான் டாக்டர்கிட்டே வருவாங்க. ஓகே ஃபைன் சார், ஆஸ்துமா வந்து இப்போ என்னன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்பவுமே ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னுவாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா இந்த டெஸ்ட் சொன்னால் இது ஆஸ்துமா தான், இந்த டெஸ்ட்டை தவிர வேற டெஸ்ட் இதுக்கு இல்லை. ஒரு சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஆஃப் லங்கோ சொல்கிறத விட இந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக வெளியே கொண்டு வர டெஸ்ட் வந்து ஸ்பைரோமெட்ரி தான். 4 years மேலேயே அந்த ஸ்பைரோமெட்ரி பண்ணலாம். லெஸ் தென் சின்ன வயசு குழந்தைன்னா ஆசிலோமெட்ரி இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்ஸ் இந்த லங் டெஸ்ட் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்கிறோம்ல, அது ஸ்பைரோமெட்ரி, அதில் பர்டிகுலர்லி வில் கிவ் அ சொல்யூஷன் வெதர் இது ஆஸ்மாவா இல்லையா அப்படின்றத அது சொல்லிடும். ஓகே, ஒன்ஸ் ஆஸ்மா டயக்னோஸ் ஆச்சு, எப்படி சார் ட்ரீட் பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி 100% திஸ் ஆஸ்மா இஸ் கண்ட்ரோலபிள். கரெக்டாக ரெஜிமெண்ட்க்கு ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் அப் தெரப்பி, ஸ்டெப் டவுன் இருக்கு. அந்த வீசிங் ஏறும்போது ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஒரு பக்கம் காரணியை கண்டுபிடிக்கணும், அலர்ஜன் எது காமனாக இருக்குது அப்படின்றத அதை நீக்கி விட்டாலே ஆட்டோமேட்டிக்லி நம்ம ட்ரிகர் ஆகிறது கம்மியாயிடும். வந்துட்டு அப்புறம் கண்ட்ரோலர் ட்ரக் வச்சு வி ஹாவ் டு மெயின்டைன் அவர் டிசீஸ். மற்றபடி இது ரொம்ப ஆபத்தான வியாதின்னு சொல்ல முடியாது. பட் என்ன ரிஸ்க்குன்னா, சடன்லி ஸ்டேட்டஸ் ஆஸ்மான்னு சொல்லுவோம். கை காலெலாம் சடனாக வீசிங் வரும், ஆக்சிஜன் தேவைப்படும், ஐசியூவில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகும். இது எப்போ வரும்னா, when you are not taking a proper medication, கண்ட்ரோலர் கரெக்டாக எடுக்கலைன்னா இது இட் இஸ் அ ரிஸ்க். ஸோ டேக் ஹோம் மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஆஸ்துமா has got a lot of reasons, but very promising thing என்னன்னா, it is 100% controllable. நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ முடியும். ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா இது எங்கே போய் முடியும்? சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ், அப்புறம் நடந்தால் மூச்சு வாங்குறது, ஃபெட்டிக்னஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் போய் நிற்கும். அதனால் வேர் தேர் இஸ் அ வீஸ், வேர் தேர் இஸ் அ கம்ப்ளைண்ட் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ், ஆல்வேஸ் கம் ஃபார் அ டாக்டர் ஆஸ் ஃபார் அ லங் டெஸ்ட் ஸ்பைரோமெட்ரி. இங்கே மலர் ஹாஸ்பிட்டலில் எவ்ரி 5th we are doing the free screening. அது யூஸ் பண்ணிக்கங்க. சின்ஸ் 2011 ஐ எம் டூயிங் திஸ் the free screening. Kindly utilize that. அதே மாதிரி ஃபாலோ அப்பும் ஜென்ரலி ஆன் 5th ஐ டோன்ட் சார்ஜ் த பேஷண்ட்ஸ். பிகாஸ் நல்லா இருக்கும்போது வந்து சார் டாக்டர்கிட்ட போகணுமான ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஐ மேக் தட் ஆல்சோ ஃப்ரீ. அதே மாதிரி இப்போ இருக்கிற மாடர்ன் யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வாட் ஐம் டெல்லிங் இஸ் தேர் ஆர் எக்யூப்மெண்ட் கால்டு பீக் ஃப்ளோமீட்டர். யூ கேன் யூட்டிலைஸ் இட். அது என்ன வேல்யூ வருதோ உங்கள் மொபைல் ஆப்ஸில் கிளிக் பண்ணுங்கள், enter that value, that will reach me. நீங்கள் எங்கே இருந்தாலும் we can treat you. Okay, so initially to diagnose bronchial asthma we do lung test and skin test. Okay, இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா you just ask me. Okay, thank you so much.